அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி தான் அரைச்சிருக்கோம். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தேங்காய் இல்லாத டைமில் நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரி தண்ணி சட்னி செய்யலாம். இந்த சட்னி எப்படி அரைக்கலான்றதை நம்ம வாங்க முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன பீஸு இஞ்சி போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம். இது இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும். ஆறினோடனே நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதை எல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கிடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்காய் இல்லைன்னு கவலை வேண்டாம். 10 நிமிஷத்தில் இந்த சட்னி அரைச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை ஆறினோன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு 2மே சேர்த்து வச்சுருக்கேன். பொரியட்டும். அது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூடவே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது. இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக வச்சிடாதீங்க. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு சட்னி கூட சேர்த்துருவோம். கம்மன்னு வாசனையாக நம்மளுக்கு மதுரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க.